நீங்க தானே சொன்னீங்க வலி கொடுக்குறவங்களுக்கு தெரியாது, வலி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும்னு. நீங்க வாங்கின வலியை உங்களை நம்பி வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது கார்த்திக். உங்களை நம்பி வர பொண்ணு உங்களை ரொம்ப நம்புவா. கேர்ள்ஸ் பெருசா யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பினாங்க முட்டாள்தனத்தோட உச்சகட்டத்துல நம்புவாங்க. யாரோ ஒருத்தி உங்களை ஏமாத்திட்டா அப்படின்றதுக்காக நீங்க ஒரு பொண்ணை ஏமாத்தாதீங்க கார்த்திக். அப்புறம் என்னைக்கும் உங்க எக்ஸ் பார்ட்னரோட பிளேஸை இன்னொருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா யார் பிளேஸையும் யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இதை விட ஒரு பெரிய பிளேஸ்ல கூட இருக்கலாம், வரலாம். ஆனா அந்த பிளேஸ்ல யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு அவசரப்பட்டு யாரையுமே லவ் பண்ணுமேன்னு பண்ணிடாதீங்க. நான் எல்லார்கிட்டயுமே சொல்றது இதுதான், நல்லா பழகிட்டு லவ்வை டிசைட் பண்ணுங்க. லவ்வை டிசைட் பண்ணிட்டு பழகாதீங்க. பிரிவு வழியிலிருந்து வெளியே வர இன்னொரு காதலும் தான் கிடையாது. நல்லா சகிக்க சகிக்க அழுதுருங்க. இந்த வழியில 6 வழி மாதிரி கல்லு முள்ளுன்னு எல்லாத்தையுமே தாண்டி போயிட்டே இருங்க கார்த்திக். தயவு செஞ்சு வழியில தேங்கி குளமா நிக்காதீங்க. டிராவல் பண்ணி நிறைய பேரை மீட் பண்ணுங்க. சிங்கிளா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தனியா இல்லை, தனிமையோட இருக்கீங்க. ஓகேவா கார்த்திக்?